மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே தனியார் கல்லூரி பேருந்து ஷேர் ஆட்டோ மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 4 பேர் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் இந்த அழகர் கோவில் பிரதான சாலையில் பார்த்தீர்களானால் முக்கியமான கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் அங்கு இருக்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலை குறிப்பாக இந்த பள்ளி கல்லூரி நேரங்களில் 100க்கும் மேற்பட்ட குறிப்பாக பள்ளி கல்லூரி வாகனங்கள் அந்த பக்கம் அதிக அளவில் செல்லும். குறிப்பாக இன்று பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மலர் கோவில் பகுதியில் அருகே இருக்கக்கூடிய இந்த பூண்டி என்ற பகுதியில தனியார் கல்லூரி பேருந்து சாலையோரம் இருந்த இந்த கடை மீது மற்றும் இந்த ஷேர் ஆட்டோ மீதும் மோதி இருக்கிறது. இதற்கான விபத்துகள் உள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் 4க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருக்கிறார்கள். தற்போது காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கல்லூரி பேருந்து எதிர் திசையில் சென்ற நிலையில் ஷேர் ஆட்டோ மீது மோதி இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் தற்போது படுகாயம் அடைந்திருக்கிறார். மேலும் சாலையோரம் கடையில் அமர்ந்திருந்த ஆறுமுகம் என்ற நபர் அவருடைய கால் முழுவதும் உடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அந்த கல்லூரி பேருந்து வழக்கமான திசையிலிருந்து ஆப்போசிட் திசையில மாறி அவர் வண்டி ஓட்டியதால் அந்த விபத்து நடந்திருக்கும் என்று முதல் கட்டமாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பகுதி மக்கள் சாலை விபத்தில் பலியானோருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு இழப்பீடுகள் கொடுக்க வேண்டும் என்று தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய தகவல்களுக்கு.